உந்தன் பாதத்தில் நான் அமர்வேன். அதுவே எந்தன் பாக்கியமே. உந்தன் பாதத்தில் நான் அமர்வேன். அதுவே எந்தன் பாக்கியமே. 1000 நாள் உலகில் வாழ்வதை விட ஒரு நாள் உந்தன் பாதம் போதும். 1000 நாள் உலகில் வாழ்வதை விட ஒரு நாள் உந்தன் பாதம் போதும். என்றும் உம்மை ஆராதிப்பேன். உந்தன் பாதத்தை முத்தமிடுவேன். என்றும் உம்மை ஆராதிப்பேன். உந்தன் பாதத்தை. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால நேரத்தில் என்னுடைய நல்வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் மிகவும் கொடூரமான காலமாக இருக்கிறது. உலகம் முழுவதுமாக எல்லாம் லாக்டவுன் ஆகி ஜனங்கள் மிகவும் தத்தளிக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு வறுமை, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வியாதியினுடைய பயம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் சந்திக்க முடியாதபடி, ஒருவர் பார்த்து சுகம் விசாரிக்க கூடாதபடிக்கு காலங்கள் கொடூரமாய் போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவரே, இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரே ஆறுதல் கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிறது. பிரியமானவரே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன காரியங்கள் அந்த கடைசி நாட்களில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவரே, இந்த கடைசி காலத்தில் நம்ம நல்ல கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நல்ல கர்த்தருக்குள்ள நம்ம பலப்படுவோம். கிறிஸ்துவின் அன்பில் நம்ம நன்றாக வேரூன்றி கிறிஸ்துக்குள்ள நம்ம கட்டப்படுவோம். பிரியமானவர்களே, கூடுமான அளவுக்கு நம்ம எல்லாரையும் நேசித்து நம்மளால் இயன்ற சின்ன சின்ன நன்மைகளை நாம் செய்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். பிரியமானவர்களே, அவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இன்றோ நாளோ மறுநாளோ என்றைக்கு அவர் வருவார் என்று சொல்லி தெரியாது. இதோ திருடனை போல வருகிறேன் என்று சொன்னவர் அவர் திடீர் என்று சொல்லி வருவார். பிரியமானவர்களே, இந்த கொரோனா வைரஸும் வரும் என்று சொல்லி ஒரு ஜனமும் எதிர்பார்க்கவில்லை, ஒரு நாடும் எதிர்பார்க்கவில்லை. எல்லா தேசங்களும், வல்லரசு தேசங்கள் கூட இந்த கொரோனா வைரஸால் ஆடி அசைந்து போய்விட்டது. பயங்கரமான நம்ம இந்தியா தேசம் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு சில கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசித்து தியானம் பண்ணி கர்த்தருடைய நம்ம ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு நமக்கு ஜெபித்து நம்முடைய வீடுகளுக்கு நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம். அதில் 18ஆம் அதிகாரம் வசனம் 3-16 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாக ஓபதியாவை அழைப்பித்தான். ஓபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்க போது ஓபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாசித்த இந்த 3 வசனங்களிலிருந்து நம்ம 3 விதமான காரியங்களை மட்டும் நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது காரியம் பார்க்கும்போது இந்த ஓபதியா அந்த அரமனை விசாரணைக்காரனாக அவன் இருந்தான் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 2வது பார்க்கும்போது ஓபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனா இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது பார்க்கும்போது யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஓபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக வைத்து ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பவும் தண்ணீரும் கொடுத்து அவளை பராமரித்து வந்தான் என்று சொல்லி இந்த 3 காரியங்கள் இந்த நாளில் உங்கள் முன் வைப்பதற்கு நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா முதல்ல
இந்த ஒபதியா பார்க்கும்போது அவன் அரண்மனையில வேலை செய்கிறவனாய் இருந்தான். அவன் விசாரணை கர்த்தனாய் இருந்து அரண்மனையில நடக்கிற காரியங்கள்லாம் கண்காணித்து எல்லா காரியங்களும் ஒழுங்கு கிரமமாய் நடக்கிறதா என்று சொல்லி அவன் வேலை வாங்குறவனாகவோ வேலை செய்கிறவனாகவோ கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த வேலைகளில கண்ணும் கருத்துமாக அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தேவன் நம்ம எந்த இடத்துல வைத்தாரோ அந்த இடத்துல தேவனுக்கு என்று சகலவற்றிலும் நம்ம உண்மையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பிரியமானவர்களே, அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார், அவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியான அந்த வேலையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதை ஒபதியா பார்க்கும்போது அந்த அரண்மனை விசாரிப்புக்காரனா இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் கண்ணும் கருத்துமாக அவன் செய்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கூட பார்க்கும்போது பல கம்பெனியில நீங்க வேலை செய்யலாம், பல ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யலாம். நீங்க வந்துட்டு உங்களுடைய ஆபீஸ் அந்த எஜமான ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களா இருக்கலாம். ஆனா நீங்க எந்த வேலை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று முழு மனதோடு கூட நாம செய்ய வேண்டும். யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, தேவன் ஒருவர் பார்க்கிறார். அந்த வேலை முழு முயற்சியோடு கூட முழு பலனோடு கூட தேவனுக்கென்று அந்த காரியத்தை உத்தமமாய் செய்ய வேண்டும். சின்ன வேலை செஞ்சா கூட அதை நேர்த்தியாய் செய்யணும். எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று முழு மனதோடு கூட செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஆகாப் ராஜா பார்க்கும்போது அந்த இடத்துல ஓபதியாவை நம்பி அந்த அரண்மனை காரியங்களை எல்லாவற்றையும் ஒப்புவித்திருந்தான். பிரியமானவர்களே, அவன் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாய் நடக்கிறதா என்று சொல்லி கண்காணித்து காரியங்களை அழகாய் செய்து வந்தான். தேவன் நம்மை நம்பி ஆண்டவர் நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நம்பி ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நம்பி நம்ம குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நம்பி சபையில ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம நம்பி சில காரியங்களை நமக்கு ஒப்புவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் ஒப்புவித்த காரியங்களிலே நம் கண்ணும் கருத்துமாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுவானவர் பல உதாரணங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதுல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜமான் என்ன செய்கிறான், தூர தேசத்துக்கு அவன் போகிறான். போகும் பொழுது வேலை ஆட்களை அழைத்து அவர்களுக்கு ஒருவனுக்கு 5 தாலந்தையும் ஒருவனுக்கு 2 தாலந்தையும் ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்து என்ன செய்கிறான், இதை பத்திரமாய் வைத்துக் கொள்ளும்படி சொல்லி தூர தேசத்துக்கு போகிறான். அவன் அநேக நாள் கழித்து மீண்டுமாய் திரும்பி வரும் பொழுது அந்த 5 தாலந்து பெற்றுக்கொண்டவன் அவன் என்ன செய்கிறான், இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்து, எஜமானனே இதோ நீர் 5 தாலந்தை கொடுத்து அதை நான் உண்மை உத்தமமா இருந்து இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தேன், இதோ உங்களுக்குரியதை வாங்கிக் கொள்ளுங்க சொல்லி 10 தாலந்தை கொடுக்கும் போது எஜமான் ரொம்ப சந்தோஷப்படுற. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறான். அதே போல பார்க்கும்போது 2 தாலந்தை பெற்றுக்கொண்டவனும் அந்த இடத்துல என்ன செய்கிறான், 4 தாலந்தை கொடுத்து அவன் சொல்லுகிறான், எஜமானே நீ கொடுத்த தாலந்தை வைத்து நான் இன்னும் 7 தாலந்தை சம்பாதித்திருக்கிறேன், இதோ உங்களுக்குரியதை வாங்கிக் கொள்ள என்று சொல்லுவது. அவனுக்கு அந்த வார்த்தை தான் சொல்றாரு, உண்மையும் உத்தமல்ல ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். மூன்றாவது பார்க்கும்போது 1 தாலந்து வாங்கினவன் என்ன செய்கிறான், அதை கொண்டு கொடுத்து, ஆண்டவரே இதோ உமக்குரியதை வாங்கிக் கொள்ளுங்க, நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்று சொல்லி ரொம்ப கொடூரமான ஒரு எஜமான் என்று சொல்லி நான் அறிந்து உடைய பணத்தை நிலத்தில நான் விதைத்து வைத்தேன், இதோ அதை வாங்கிக் கொள் என்று சொல்ல. எஜமான் ரொம்ப கோபப்பட்டு அதை காசுக்காரர் வசத்தில் அது போட்டிருந்தா கூட நன்றாயிருந்திருக்கமே என்று சொல்லி சோம்பலும் அசதியமான ஊழியக்காரனை இப்படி உன்னை அக்கியும் கந்தனும் எரிகிற அந்த இடத்துல இவனை போடுங்கள் என்று
என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னா, அந்த வேலைக்காரர்கள் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும், எஜமான்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல தெரிகிறது. பிரியமானவர்களே, இதே போலதான் ஓபதியாவும் அந்த அரண்மனை விசாரிப்பு காரியங்களை அவன் ஒழுங்கும் கிரமமாய் செய்ததுனால தேவன் அவனுக்கு அந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார். அவனுக்கு அடிக்கடி தேவன் அவனுக்கு பேசும் பொழுது அவன் அநேக காரியங்களை ஜனங்கள் மத்தியில கொண்டு போய் செல்வான். அப்படி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வரங்கள் உடனே நேரடியாக நமக்கு கிடைத்து விடாது. நம்முடைய வாழ்க்கை சரியில்லாத பட்சத்துல வரங்கள் நமக்குள்ள வேலை செய்து கொண்டு இருக்காது. நம்ம எல்லா விதமான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல கண்ணும் கருத்துமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ள வரங்கள் செயல்படும்படி செய்கிறார். ஒருவேளை நீங்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், சிறுவர்கள் ஊழியம், பெண்கள் ஊழியம், அல்லது சபை ஊழியம், வேறு வேறு விதத்துல பல விதமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கென்று நீங்க அதை உண்மையும் உத்தமமோ முழு பலனோடு கூட நீங்க அதை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கையில உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும்படி செய்து ஆண்டவர் வரங்களையும் கிருபைகளையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் எவைகளை உங்களிடத்துல கொடுத்தாரோ அவைகளை உண்மை உத்தமமாய் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. சபையில ஏதாவது உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தா அதை ஊழியக்காரங்க பாஸ்டுக்காக செய்யாம தேவனுக்கென்று அதை நீங்க செய்யும் பொழுது ஆண்டவருடைய உண்மையும் உத்தமமா அறிந்து தேவன் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இப்படி ஓபதியாவை போல நாம் என்ன செய்யணும், உண்மையா இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யும் பொழுது ஆசீர்வாதமாய் காணப்படும். அதனால நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்துல அந்த இடத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா வேதவாசனம் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானா அவன் நீசருக்கு முன்பதாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வேலையிலையும் நீ ஜாக்கிரதையா இருந்தா அதுல ஒரு மேன்மை நிச்சயமா கிடைக்கும். அதுல உண்மையா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் காணப்படும், ஒரு முன்னேற்றம் நிச்சயமாய் காணப்படும். சகல விதமான பிரயாசத்தினாலோ பிரயோஜனம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சகல விதமான காரியத்தில் தேவனுக்காக பிரயாசப்படு, தேவனுக்காக ஓடு, தேவனுக்காக உழ, தேவனுக்காக சகல காரியத்தை செய்யணும். அப்படி உன்னுடைய வேலையில நீ ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த வேலை கொடுக்கப்பட்டாலும் அதுல ஜாக்கிரதையா இருந்தா அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் காணப்படும், அந்த இடத்துல ஒரு ப்ரொமோஷன் காணப்படும், அந்த இடத்துல சாதாரண மனிதனாய் சேர்க்கப்பட்ட உன்னை நீ அதிகாரியாகும் தேவன் ஏற்படுத்துவா. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அப்படி உண்மையா ஜாக்கிரதையா இருந்ததுனால அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்பட்டது என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பை பார்க்கும்போது ஒரு அடிமையாகத்தான் அந்த போர்த்திப்பாருடைய வீட்டுக்குள்ள நுழைகிறான். எல்லா எடுபடி வேலை செய்யறதுக்காக அவன் சொல்லுகிற காரியத்தெல்லாம் செய்யும்படி அவன் அந்த இடத்துல கொண்டு போய் விற்கப்படுகிறான். அந்த இடத்துல பார்க்கும் போது அவன் தேவனுக்கென்று அந்த சின்ன சின்ன வேலைகளை கூட, அந்த அடிமை வேலைகளை கூட அதை முழுசா செஞ்சான், ரொம்ப சிறப்பா செஞ்சான், ரொம்ப ஜாக்கிரதையா செஞ்சான். ஏனென்றால் போர்த்திப்பார்க்காக அதை செய்யவில்லை, அதை தேவனுக்காக செய்தான். நான் ஒரு அடிமை, கடமைக்காக இவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அவன் தட்டி கழித்து செய்யவில்லை. அவன் முழு மூச்சோடு கூட செய்தபடினால வேத வசனம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட தேவன் இருந்தபடினால அந்த இடத்துல அவன் நிமித்தமாக போர்த்திப்பார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய வருவாய் பெருகினது. அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அந்த மனிதன் அறிந்து கொள்கிறான், யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டான். அந்நிய ஜனங்கள் எப்போ அறிந்து கொள்வாங்க ஆண்டவரனா, நாம வேலை செய்கிற இடத்துல நம்ம உத்தமமா இருக்கும்போது, ஜாக்கிரதையா இருக்கும்போது, சுறுசுறுப்பா இருக்கும்போது, கண்ணும் கருத்துமாக அந்த வேலைகளை செய்யும் பொழுது ரட்சிக்கப்படாத உடைய எஜமான்கள் அறிந்து கொள்வாங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வேலை செய்கிற இடத்துல அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு என்று உண்மையா
உண்மையா இருக்கும்போது, கர்த்தருக்கென்று ஜாக்கிரதையா இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதுக்கு உண்மையா இருக்க ஆண்டவர் நிச்சயமா வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. நிச்சயமா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமா என்ன செய்வாரு, ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அமெரிக்கா தேசத்துல பார்க்கும்போது மரத்தினாலான வீடுகளை கட்டுவாங்க. அப்போ அந்த இடத்துல கான்ட்ராக்டர் செய்யறாங்க, அந்த பில்டர் அநேக கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய வீடுகளை கட்டுவார். மரத்தினாலேயே அந்த வீடுகளை கட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக கட்டுவாங்க. சிறப்பாக கட்டி என்ன செய்வாங்க, அதை விற்பாங்க. அதே போல சில பேர்கிட்ட ஆர்டர் வாங்கி அந்த வீட்டை அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க, கட்டி கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். இப்படி செய்கிற காரியத்துல இவங்களிடத்துல நல்ல ஒரு தச்சர், நல்ல ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் ரொம்ப சிறப்பா வேலைகளை செய்வான். அவனுக்கு ஏற்ற சம்பளத்தை அந்த பில்டர் கொடுத்துருவார். இப்படி அநேக நாள் ஆன பிறகு அந்த வேலைக்காரன் ஒரு நாள் அந்த பில்டர்கிட்ட கேட்குறான், ஐயா, ஒரு இடத்துல அநேக வருஷங்கள் நான் வேலை செய்துட்டேன். இப்போ எனக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகணும். அதனால நான் வேலைக்கு வர மாட்டேன், நான் ஓய்வு எடுக்கணும் வீட்டில் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய எஜமானுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. இவ்வளோ நேர்த்தியாக வேலை செய்கிற இந்த மனுஷன் வேலையிலேருந்து நிற்கிறான்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு, சரி நீங்கள் நல்லதுதான், ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு நல்லதுதான், ஆனால் கடைசியாக எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஒரு வீடு கட்டணும், அதை மட்டும் நீ கட்டி கொடுத்துட்டு நீ ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இவரும் சரி ஒதுகிறாரு. அந்த வேலையை செய்யறாரு. வேலை செய்து எப்பவுமே சிறப்பா செய்கிற வேலையை அவர் இந்த முறை சிறப்பா செய்யல. நம்ம வேலையை விட தானே போக போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்ல நல்ல மரங்களை போட்டு நல்ல நேர்த்தியா செய்கிற வேலையெல்லாம் அவர் என்ன செஞ்சார், வேண்டாம் வெறுப்பா செஞ்சாரு. நல்ல சாதாரணமான மரங்களை போடுறது, அதை நல்ல உறுதியா செய்யவில்லை. அதை ரொம்ப சிறப்பா முழு மூச்சோடு முழு இன்ட்ரெஸ்டா ரொம்ப பிரயாசப்பட்டு ஆர்வமா அதை செய்யல. கடமைக்காக கட்டாயத்துக்காக ஏதோ ஒண்ணு அவர் செஞ்சாரு, சிறப்பா அதை செய்யல. சிறப்பாய் வேலை செய்கிற மனிதர் அதை சிறப்பாவே செய்ய. எல்லாம் கட்டி முடித்த பிறகு அந்த பில்டர் வரும்போது சொன்னார், ஐயா கட்டி முடித்துட்டேன், இது என்னுடைய கூலியோடு ஆகுது, இந்த பணத்தை கொடுத்துரு. அப்போ அந்த பணத்தை கொடுத்த பிறகு இவர் எல்லாம் அந்த சாவியை கொடுத்தார். அப்போ அந்த பில்டர் சொன்னாரு, ரொம்ப நல்லதுதான், என்கிட்ட இத்தனை வருஷம் நீ வேலை செஞ்ச, அதனால உனக்காக தான் அந்த வீடை நான் கட்ட சொன்னேன். இதோ இந்த வீட்டுக்கு சாவியை நீயே வச்சுக்கோ, இன்னிலேருந்து இந்த வீட்டுக்கு நீ தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேலை செய்ய தச்சன் தலைமையில கை வச்சுக்கினானா, ஐயோ எனக்குன்னு தெரிஞ்சிருந்தான் இன்னும் நான் சிறப்பா செஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி. அதுக்குதான் நமக்கு வாய்ப்புகள் எப்போ வரும், ஆசீர்வாதங்கள் எப்போ வரும்னு சொல்லி தெரியாது. அதனால நம்ம எதை செய்தாலும் யாருக்காக செய்தாலும் அதை சிறப்பா செய்யும் பொழுது ஆண்டவர் நேர்த்தியான ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது ஓபதியாவை குறித்து சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, மிகவும் பயந்து நடந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கெட்டதை யோசிக்க மாட்டாங்க, கெட்டதை பேச மாட்டாங்க, கெட்ட காரியத்தை செய்ய மாட்டாங்க, கெட்ட காரியத்துல நிற்க மாட்டாங்க. அவங்க நீதிமானுக்குரிய பாதையில அவங்க நடப்பாங்க, பரிசுத்தவான் பாதைகளை நடப்பாங்க. நமக்குன்னு சொல்லி ஒரு தகுதி இருக்கு. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு தகுதி இருக்கு, பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு தகுதி இருக்கு. அதனால நம்முடைய ஒவ்வொரு காரியத்துல தகுதி இருக்கு. நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம உடுத்துகிற உடைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியை விட்டு அப்படி இப்படி நம்ம போகக்கூடாது. தேவன் விரும்புகிற அந்த தகுதியில நம்ம வாழ என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்படுகிற இப்படிதான் இருப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்நிய ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும். பேசுகிற வார்த்தைகளிலும் நம்முடைய அந்நிய ஜனங்கள் மத்தியில
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ, நம்ம உடுத்துகிற உடையிலிருந்து, நம்ம புசிக்கிற ஆகாரத்திலிருந்து ஒவ்வொன்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டியது மிக மிக அவசியமா இருக்க பிரியமானவர்களே. அதனால நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஜீவ ஊற்று என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது தினந்தோறும் ஜீவ ஊற்று நமக்கு கிடைக்கும். அந்த ஊற்றுல நம்ம பருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில சுகம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்கும், நம்ம வாழ்க்கையில எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதமா, ஒரு முன்னேற்றமா, ஒரு சிறப்பாக, ஒரு வித்தியாசமா காணப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஜீவ ஊற்று பிரியமானவர்களே. இது அநேக ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அறியாததுனால எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். உலக பிரகாரமான ஜனங்களை போல வாழலாம். நம்ம ஏன் இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழணும் சொல்லி அநேக பேர் பரிசுத்த வாழ்க்கை விட்டு உலக பிரகாரமான வாழ்க்கையில வாழுகிறாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்றை நம்ம குடிக்க குடிக்க நமக்கு பார்க்கும்போது ஜீவன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. எல்லா மூலை முடுக்குகளும் பார்க்கும்போது நல்ல ஆசீர்வாதம். நம்முடைய அரண்மனைக்குள்ள ஒரு சுகம் உண்டாகும். நம்முடைய பார்க்கும்போது நம்மை சுற்றிலும் ஒரு சமாதானம் உண்டாகும். அநேக விதமான காரியங்களை ஜனங்கள் நம்ம மத்தியில காண முடியும். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த ஓபதியாவுக்கு இருந்தது. அதனால எந்த தீமையும் செய்யல. தேவனுடைய காரியங்களை கட்டுகிற காரியங்கள்ல, தேவனுக்காக பிரயாசப்படுகிற காரியங்கள்ல ஒன்றுமே குறைந்து விடவில்லை. அரண்மனையில விசாரிப்புக்காரனா இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தை விட்டு இல்ல, ஆண்டவருடைய காரியத்தை செய்ய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவர் காரியங்களை செய்து கொண்டு இருந்தார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும் பொழுது அவருக்கு பயந்தவர் சொன்னா நம்முடைய சுபாவங்கள் மாறும். அவருக்கு பயந்தவர் சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம்? கலங்க மாட்டோம். அவருக்கு பயப்படுகிற உண்மையா நம்ம இருக்கிறோம் சொன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பதற மாட்டோம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும் சரி அந்த ஜீவ ஊற்றை பருகும்படி பிரயாசப்படுங்க. நீங்க எப்பெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறீங்களோ அப்பெல்லாம் ஜீவ ஊற்றை நீங்க பருகுறீங்கன்னு சொல்லிதான் அர்த்தம். அந்த ஜீவ ஊற்றை பருகும் பொழுது உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும், உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகும். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பார்க்கும்போது நீதிமொழிகள் 28:20 வாசித்தோம்னா இப்படிதான் சொல்லப்படுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருந்தா சகலத்தில் உண்மையா இருக்குன்னு சொல்லி என்ன செய்வ? பிரயாசப்படுவ. மனுஷனுக்கு மட்டுமல்ல தேவனுக்கும் நீ உண்மையா இருப்ப. தேவனுக்கு மட்டுமல்ல மனுஷனுக்கும் உண்மையா இருப்ப. சபைக்கும் உண்மையா இருப்ப. உன்னுடைய ஊழியக்காரனுக்கு உண்மையா இருப்ப. உன்னுடைய பெற்றோருக்கு உண்மையா இருப்ப. நீ வேலை செய்கிற ஸ்தலத்துல உன் எஜமானுக்கு உண்மையா இருப்ப. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா பிறகு பார்க்கும்போது எல்லா இடத்துல தாறுமாறான காரியங்கள் தான் நடக்கும். பிரியமானவர்களே, அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 128 நம்ம வாசித்து பார்த்தோம்னா அந்த இடத்துல பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அழகாய் வேத வார்த்தையை அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி சங்கீதம் 128 நான் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, 128 1 முதல் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து நீ நடப்பன்னு சொன்னா நீ பாக்கியவானாயிருப்ப. உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதித்து கொண்டு வருவாங்க. அந்த பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிப்பாங்க. அநேக பேர் வட்டி கட்டுவாங்க. அநேக பேர் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை யாரோ பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா உனக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. வேற ஒருத்தர் பிடிங்கின்னு போக மாட்டான். உன்னிடத்துல இருந்து நீ சாப்பிடுவ.
உனக்கு பாக்கியம் உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பா. உன்னுடைய பிள்ளைகள் ஒரியுமலை கன்றுகளை போல இருப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி உனக்கு ஆசீர்வாதமா இருப்பான், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, உன்னுடைய வருமானம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்படிப்பட்டவன் ஆண்டு சொல்றார் 5வது வசனத்துல, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா. நீ ஜீவனுள்ளெல்லாம் உனக்கு நன்மை உண்டாகணும், நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், எருசலேமின் வாழ்வை காணணும்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கணும். கடைசி வசனம் சொல்லுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பா. எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் பாருங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை, அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குடும்பத்தில் ஒரே குழப்பங்கள், குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், ஒரே போராட்டங்கள், சமாதானமா உட்கார்ந்து ஜெபிக்க முடிவதில்லை, சமாதானமா உட்கார்ந்து ஆகாரம் புசிக்க முடிவதில்லை, எல்லாரும் ஒன்று கூடி குடும்பத்துக்குள்ள இருப்பது மிகவும் கஷ்டமா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அநேக குடும்பங்கள்ல இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமா மாற்றி தராது. உன்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாங்கள் ஒபதியா பார்க்கும்போது கர்த்தருக்கு மிகவும் பயப்படுகிறவனாக அவன் காணப்பட்டான். நாம கூட கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா தினந்தோறும் ஜீவ ஊற்று புசிக்கிறோம், ஜீவாப்பத்தை புசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கை சுகித்திருக்கோம், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். உலகத்தார் பார்க்கும்போது எப்போ மரணம் வருமோ சொல்லி இருப்பான். ஏன்னா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எந்த இடத்துல சுகாதாரம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கோ இப்படி திட நம்பிக்கை உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படும்போது எல்லா விதமான காரியங்களிலும் ஆசீர்வாதம் உண்டாகும். பிரியமானவர்களே, 3வது பார்க்கும்போது இவன் என்ன செய்த ஒபதியா இப்படி 100 தீர்க்கதரிசிகளை 50 பேராக குகையில் மறைத்து வைத்து அவங்களுக்கு தினந்தோறும் புசிக்க ஆகாரத்தை கொடுத்து அவர்களை ஆதரித்து வந்தான், அவர்களை பராமரித்து வந்தான் என்று சொல்லி யோசித்து சொல்லப்படுகிறது. 100 தீர்க்கதரிசிங்க அவங்களுக்கு வேலைக்கு ஆகாரம் கொடுத்து அவங்களை பராமரித்து வந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 100 ஊழியக்காரங்களை பராமரிக்கணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டங்களெல்லாம் சந்தித்து வந்தோம். அது கொடூரமான நாளாச்சு. ஏன்னா இயேசபேல் ஊழியக்காரர்களை பகைத்தால், தீர்க்கதரிசிகளை பகைத்தால், தேடி அவளை வேட்டையாடினால், வெறுத்தால், அவளை துன்பப்படுத்தினால், கொலை செய்தால் தீர்க்கதரிசிகளை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் தன் ஜீவனுக்கும் அவன் அஞ்சாமல் தீர்க்கதரிசிகளை 100 பேர் என்ன செஞ்சான், வேற குகையில வைத்து தனித்தனியா வைத்து அவளை பராமரித்து வந்தான் என்று சொல்லி சொல்லப்படுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இப்படி பராமரித்து வந்தபடினால கடவுளுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிச்சு. 100 ஏழை ஊழியக்காரர்களை பராமரிச்சான்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமா விட மாட்டான், நிச்சயமா ஆசீர்வாதம். ஏன்னா ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரரை அபிஷேகித்த தேவன், ஊழியக்காரரை வழி நடத்துகிற தேவன், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி ஓடுகிற அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு நன்மை செய்யும் போது அதை தேவனுக்கென்றே செய்கிறார்கள். ஆகினால ஆண்டவர் செஞ்சாரு, ஒபதியாவை ஏராளமாய் ஆசீர்வதித்தார், அவனுக்கு வரத்தை கொடுத்தார், கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய ஊழியத்தையும் என்ன செஞ்சார், செய்யும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். பிரியமானவர்களே, அதனால் யோசித்து பாருங்க, ஒரு ஊழியக்காரர் பராமரிக்கிறது இந்த நாட்களில் கஷ்டம். ஒரு நேரம், ஒரு ஆகாரம், ஒரு நேரம் அவங்கள உபசரிக்கிறத ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒபதியா அவ்வளவுக்கு பிஸி ஷெட்யூலும் எப்படி வேலைக்கு அவங்களுக்கு ஆகாரம் சப்ளை பண்ண அவங்களை பராமரித்து அவங்களை எவ்வளோ பத்திரமா இருப்பாங்க. ஏன் பத்திரமா பாதுகாக்க வேண்டும்? அந்த தீர்க்கதரிசிகளை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், பல இடத்துல சென்று தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள், கர்த்தருக்காய் செயல்படுகிறவர்கள், கர்த்தருடைய யோசனை நிறைவேற்றுகிறவர்கள், கர்த்தருடைய திட்டத்தை அவர்கள் நிர்ணயிக்கிறவர்கள், கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்கள். அதனால அவர்களை பாதுகாக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் என்று சொல்லி கண்ணும் கருத்துமா இருந்து அந்த ஊழியக்காரர்களை பாதுகாத்தார். பிரியமானவர்களே,
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல இப்படி எந்த ஊழியக்காரர்களோ நீ பராமரிப்பது உண்டா? எத்தனையோ ஊழியக்காரர்கள்லாம் அநேக பேர் ரிப்போர்ட் பண்றாங்க, எங்களுக்கு ருசிக்க ஆகாரம் இல்லை, கொடுத்த நல்ல வஸ்திரம் இல்லை, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படி கஷ்டப்படுறோம் அப்படியெல்லாம் எத்தனையோ பேர் சொல்றாங்க. யாராவது ஒரு ஊழியக்காரரை நீ தாங்குறது உண்டா? யாருக்காக ஒரு ஊழியக்காரருக்கு நீங்க சப்போர்ட் பண்றது உண்டா? இந்த லாக்டவுன்ல பார்த்தீங்கன்னா அநேக பேர் ஃபோன் பண்றாங்க. அநேக பேர் அவங்களுக்கு ஒன்றுமில்லாதபடி அவங்க பல விதமான நன்மைகளை தேடுறாங்க. நன்மைகளை என்ன செய்யறாங்க? கிடைக்குமான்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்படி தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நீ உபசரிக்கும் போது உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு, ஆண்டவரே உங்களை வழி நடத்துவாரு. அப்படி இருக்கும்போது ஊழியக்காரர்களை தீர்க்கதரிசிகளை உபசரிக்கும்படிக்கு உங்களுடைய மனதில் ஒரு நிர்ணயம் செய்து கொண்டு அவங்களை இத்தனை நாட்கள் நான் பராமரிப்பேன், இத்தனை வருடங்கள் பராமரிப்பேன், அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி என்ன செய்யணும்? நீங்க ஜெபித்துக் கொள்ள வேண்டும். ஆகினால நானும் என்னுடைய பிசினஸ் செய்து கொண்டிருக்கும் போது இப்படி ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்திருக்கிற பிரியமானங்களே, ஏன்னா அதனுடைய நன்மை அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக அனுபவித்திருக்கிறேன். ஆகினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களை யாரெல்லாம் உபசரிக்கிறாங்களோ வேதத்துல பார்க்கும்போது அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. எலியா பார்க்கும்போது கேரி தாற்றண்டல் இருக்கிறாரு, அந்த இடத்துல தண்ணீர் வற்றி போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை. ஆண்டவர் சொல்ல அரண்மனைக்கு போ, பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட போன்னு ஆண்டவர் சொல்லல. சாரிபாத் வீட்டுக்கு போ, சாரிபாத்துக்கு போ, உன்னை போஷிக்கும்படி அங்க ஒரு விதவைக்கு கட்டளை. எலியா போய் பார்க்கிறாரு, அவருடைய நிலைமையை பரிதாபமா இருக்கு. ஆனா அந்த நிலைமையை எலியா பார்க்கல. ஆண்டவர் சொன்ன வாக்கியம் மட்டும்தான் அவர் அது மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட்டார். அந்த இடத்துல தண்ணீர் கேட்கிறாரு. அந்த சம்பவம் நம்ம வாசித்திருக்கோம். தண்ணீர் கொண்டு வர போகும்போது அப்படி அப்பத்தி எனக்கு சுட்டுக் கொண்டு என்றோட அந்த விதவை எல்லாம் வேதனையை சொல்லுற, ஐயோ தேசத்துல பஞ்சம் இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இருக்கிறது கொஞ்சமாவது கொஞ்சம் என்னதான் அதை சுட்டு நானே என் மகனை சாப்பிட்டு சாகலான்னு சொல்லியிருக்கேன். ஊழியக்காரர் சொல்றப்போ நான் சொல்ற பிரகாரம் நீ செய், அதை சுட்டு கொண்டு கொடுக்கிறான். அந்த எலியா தேவனுடைய ஊழியக்காரர் சாப்பிட்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. வேதவசனம் சொல்லுகிறது, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டுல மாவு குறைந்து போகவே இல்லை, அதே போல எண்ணெய் குறைந்து போகவே இல்லை, நிறைவான ஆசீர்வாதம் இருந்தது. தீர்க்கதரிசிகளை யார் உபசரிக்கிறார்களோ, தேவனுடைய ஊழியக்காரர்களை யார் உபசரிக்கிறார்களோ அவங்க வீட்டுல எந்த விதமான ரேஷன் குறையாது, அந்த வீட்டுல எந்த விதமான குறைச்சல் ஏற்படாது. பால் பாத்திரம் குறையாது, எண்ணெய் பாத்திரம் குறையாது, மாவு பாத்திரம் குறையாது, எல்லாமே நிரம்பி விழுகிற ஆசீர்வாதம் காணப்படும். அந்த சாதாரண விதவை ஒன்றுமில்ல, தனக்கென்று இந்த கடைசி அந்த மாவை கூட ஊழியக்காரர்களுக்காக கொடுத்து உபசரித்தால் பிரியமானவர்களே. இப்படி உபசரிக்கிறோம்னா ஊழியக்காரர்களை உபசரிக்கும் போது பெரிய ஒரு ஆசை. ஊழியக்காரர்கள் குடும்பத்தோடு தங்கி அநேக நாள் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த குடும்பத்தோடு இருந்து புசித்து குடித்து அந்த இடத்துல தங்கி கொண்டிருக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர். அவர் எலியா அவரை போஷிக்கக்கூடிய சாதாரணமான விதவைக்கான கட்டளையிட்டார். அந்த ஆசீர்வாதத்தை அந்த விதவை குடும்பம் பெற்றுக்கொண்டு ரொம்ப சுகமாய் பாதுகாப்பாய் மகிழ்ச்சியாய் அந்த இடத்துல காணப்பட்டார். எல்லாம் தேசமே பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனா விதவையோ அவங்களுடைய குமாரனும் புசித்து மிகுந்த சந்தோஷமா இருந்தார். இந்த நாள்ல யாராவது தீர்க்கதரிசியை யாராவது ஊழியக்காரனை உபசரிப்பது உண்டா? இப்படி உபசரித்து பாதுகாப்பது உண்டா? ஓபதியா இப்படி 100 பேரை பராமரித்து வந்தான். உனக்கு வசதி இருக்கலாம், பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றும் தேவனுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கணும் சொன்னா தேவனுடைய ஊழியக்காரன் நீங்க சப்போர்ட் பண்ணி காரியங்களை செய்யணும். இந்த நாட்கள் அநேக ஊழியக்காரன் நீங்க பார்க்கலாம், அநேக ஊழியக்காரங்க மனதுக்கு வரலாம். ஜெபம் பண்ணி நீங்க தீர்மானம் பண்ணி, நான் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இப்படிப்பட்டவங்க நான் செய்ய போறேன், அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க போறேன், என்னை கர்த்தர் அதுக்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நீங்க உணர்ந்து செயல்படும் போது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்.
உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும், நல்ல மகிழ்ச்சியா நீங்க காணப்படுவீங்க பிரியமானவர்களே. அதே போல பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா சூனேம் என்கிற ஊர்ல அந்த இடத்துல வந்து கனத்துக்குரிய ஒரு ஸ்திரீ இருந்தான். அந்த இடத்துல எலிசா என்ன செய்வாரு, அடிக்கடி அந்த இடத்துல போய் ஊழியத்துக்காக போவார். அப்போ அந்த ஸ்திரீயானவள் தன் கணவனுக்கு சொல்றாரு, ஊழியக்காரர் அடிக்கடி வந்து இந்த பக்கமா போறாரு, அவர் தங்கும்படி அவங்களுக்காக நம்ம ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லி அவர் வீட்டு மேல ஒரு வீட்டை கட்டி அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு மேஜையை வைத்து ஒரு குத்து விளக்க வைத்து எல்லா வசதிகளை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ வந்து எலிசா அந்த பக்கம் வரும்போது வருந்தி கூப்பிடுறாங்க, ஐயா நீங்க எங்க வீட்டுல வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போகும்போதெல்லாம் எலிசா அந்த மேல் வீட்டில் தங்கி அவர் நல்லா இளைப்பாரி நல்லா ஜெபம் பண்ணிட்டு போவார். தொடர்ந்து அநேக முறை எலிசா அந்த இடத்துல போவார். அப்படி அந்த ஸ்திரீயானவள் தனக்கென்று ஒரு ரூம் கட்டணும் அல்லது தன்னுடைய பிள்ளைகள் செய்யணும் அப்படின்னு இல்லை, தேவனுடைய ஊழியத்தை ஊழியக்காரர்களுக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது, அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ எலிசா சொல்றாங்க, நம்ம வருவதெல்லாம் நம்மளை விசாரிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கா, நிலத்தினுடைய பிரச்சனை இருக்கா, ராஜா கிட்ட அவங்களை குறித்து பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வேலைக்காரர் சொல்லுகிறான், அவளுக்கு குழந்தை இல்லை. அப்ப எலிசா சொல்றாரு, அடுத்த முறை நான் வரும்போது நீ ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருக்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியக்காரனை பராமரிக்கும் போது அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை மனதார ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறையா இருந்தாலும் அந்த குறை நீங்கி போகும். ஒரு நிறைவான ஆசீர்வாதம் வரும். நிறைவானது வரும்போது குறைவானது வந்து விலகி போகுமா பிரியமானவர்களே. அப்படி சூனேமியால் அந்த ஊர்ல இருக்கிற கனத்துக்குரிய அந்த ஸ்திரீ என்ன செய்தா, அந்த ஊழியக்காரரை பராமரித்தா. ஒரு நாள் வந்து போறது கிடையாது, தொடர்ந்து பராமரித்தா. இப்படி பார்க்கும்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி நாகர்கோயில் ஊழியத்துக்கு போவது உண்டு. அந்த இடத்துல ஒரு தேவனுடைய ஒரு பிள்ளை என்ன செஞ்சாங்க, ஒரு வீட்டை கட்டினாங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்க வந்து ஒரு நடுத்தர குடும்பம் தான், ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு வீட்டை கட்டினாங்க. நாங்கள் எப்போ வந்து 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் குடும்பமாக அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல வந்து ரொம்ப சுகாதாரமான ஒரு இடம். அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் அவங்களோடு கூட இருந்து இலைப்பாரி நல்லா ஜெபம் பண்ணி அங்கே வந்து ஒரு 4-5 குடும்பம் இருக்கிறாங்க, அவங்கள பலப்படுத்திட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் போவோம் வெக்கேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டியிருக்கிறாரு. கட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இன்னொரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு காட்டுறவாங்க அப்படின்னு வீட்டுக்கு மேலே குடும்பம். அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரூம், நல்ல டாய்லெட் பாத்ரூம், நல்லா ரொம்ப நல்லா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தார். அப்போது கேட்டேன், இது எதுக்காக செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா, பாஸ்டர் இது உங்களுக்காக தான், வருஷம்லாம் வரும்போது நீங்கள் தான் இதில் தங்கணும், உங்களுக்காக தான் இது கட்டப்பட்டது, வேறு யாரும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு மெய் சிலிர்த்து போயிடுச்சு. அவ்வளோ பிரயாசப்பட்டு அவ்வளோ பணம் செலவழித்து அவ்வளோ வந்து என்ன செஞ்சாங்க, அந்த ரூமை கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் யாரோ நாங்கள் யாரோ வந்து அவருக்கு தொடர்ந்து வந்து சபையில் நான் உபதேசிப்பதில்லை, அவருக்காக பிரயாசப்படுறதில்லை, அவருக்காக நான் உபவாசிப்பதில்லை. எப்போ ஒரு முறை ஃபோனில் பேசுவார், ஜெபம் அவருக்காக அவ்வளோ ஆலோசனைகள் சொல்லுவோம். ஆனால் எனக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறாரு. இப்படி அந்த காரியங்களை வந்து அனுபவித்தவர்கள் நிச்சயமாக என்ன செய்வாங்க, தேவனுக்காக செயல்படுவாங்க. இந்த நாள் உங்களுடைய வீட்டில் ஊழியக்காரருக்கு இடம் இருக்கா, ஒரு தீர்க்கதரிசிக்கு இடம் இருக்கா, உன்னால ஒரு தீர்க்கதரிசியை பராமரிக்க முடியுமா, ஒரு ஊழியக்காரரை பராமரிக்க முடியுமா, ஒரு ஊழியக்காரரை சப்போர்ட் பண்ண முடியுமா, யோசித்து பாரு. நம்ம வந்து அநேகம் புசிக்கலாம், குடிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரருக்கு என்ன செய்யணும், பராமரிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் காணப்படும் பிரியமானவர்களே. இப்படி ஓபதியா பார்க்கும்போது 100 தீர்க்கதரிசிகளை 50 பேராய் வைத்து என்ன செஞ்சாரு, அவளை பராமரித்து வந்தாரு. நேரத்துக்கு நேரம் ஆகாரம் வஸ்திரம் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய தேவைகளை சந்தித்து அழகாய் நடத்தி கொண்டு வந்தார். அதனாலதான் தேவன் என்ன செஞ்சாரு, அவருக்குள்ள அந்த ஓபதியாவுக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயம் பார்த்து ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன வரத்தை இந்த உபதியாவுக்கு கொடுத்தாரு. அது இப்படி பார்க்கும்போது யோசபாத்தின் நாட்களிலோ இந்த தீர்க்கதரிசியாக ஓபதியா வந்து அநேக இடத்துல சென்று உபதேசிக்கக்கூடிய ராஜா என்ன செஞ்சார்னா அங்கங்க அனுப்பினார். அவர் கிராமங்களுக்கோ பட்டணங்களுக்கு சென்று கர்த்தருடைய வேதத்தை கட்டளைகளை கற்பனைகளுக்கு அநேக பிறகு உபதேசிக்கிற உபதேசியாரா, அவர் ஒரு தீர்க்கதரிசியா, அவர் வந்து நல்ல முழு ஊழியத்தை செய்யும்படிக்கு
அவர் மாறிவிட்டார். தேவன் அவரை மாற்றினார். பிரியமானவர்களே, இப்படி தேவனிடத்தில் எதையாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் ஏதாவது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் தேவனுக்காக இப்படி இருக்க வேண்டும், தேவனுக்காக அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தா இந்த ஒபதியாவை போலவே நாமும் மாற வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த ஒபதியாவுக்குள்ள 3 காரியங்கள் இருந்துச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் கண்ணும் கருத்துமாய் ஜாக்கிரதையாய் செய்தான். இரண்டாவது, கர்த்தருக்கு மிகவும் பயப்படுகிறவனா இருந்தான். மூன்றாவது, ஊழியக்காரரை உபசரிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, சில பேர் வீடுகளில் போகும்போது அவங்க உபசரிப்பெல்லாம் பார்க்கும்போது பயங்கர மெய் சிலுத்து. ஏன் அதை செய்யறாங்கன்னு சொன்னா, அதை தேவனை கேட்டு செய்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர், எந்த ஊழியக்காரர் நீங்க பராமரிச்சாலும் அது தேவனை பராமரிப்பது போல ஆண்டவர் அது ஆசீர்வாதம், நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் கொடுக்கும். இயேசுவான சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலச தண்ணி உங்களுக்கு கொடுத்தாலும் அதனுடைய பலன் அடையாமல் போவதில்லை. ஆண்டோடைய ஊழியத்துக்காக வரவங்களுக்கு நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அந்த தண்ணீர் ஆண்டவர் 3 மடங்கா உங்களுக்கு திருப்பி தரும். ஆகாரத்தை கொடுத்தாலும் 3 மடங்கா திருப்பி தரும். எதெல்லாம் கொடுக்குறீங்களோ ஆண்டவர் மீண்டுமாய் உங்களுக்கு கொடுப்பார். ஆகினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஊழியக்கார் பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக வாரத்தில் ஒரு முறை ஊழியக்காரருடைய பேரெல்லாம் எழுதி வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாரத்தோடு கூட ஊழியக்காரர்களுக்காக உபவாசம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தேவனுடைய ஊழியக்காரர்களை நேசிங்க. உங்களால இயன்ற நன்மைகளை அவங்களுக்கு செய்ய, இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்தை அவங்க கட்டும்படி, இன்னும் பிரயாணம் பண்ணும்படி, இன்னும் அநேக நாட்கள் பூமியில அவங்க வாழ்ந்து தேவனுடைய காரியங்களை செய்யும்படிக்கு ஊழியக்காரர்களை பராமரிங்க, ஊழியக்காரர்களை நேசிங்க, ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்ய, உதவி செய்ய. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்கலாம்னு சொல்லி நான் விரும்புகிற பிரியமான எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவான பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பார்க்கும்போது அநேக வீடுகளுக்கு அவர் போனார். அப்படி தோல் பகதிடுகிற ஒரு மனுஷன் சீமோன் வந்துட்டு அந்த இடத்துல வீட்டுக்கு அவனை அழைக்கிறான் இயேசுவானவர். ஏன்னு சொன்னா, போதுகிற அழைச்சா அவர் ஜெபம் பண்ணாரு, ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழைக்கிறாங்க. அழைத்ததோட ஒரு ஊழியக்காரரை அழைச்சி ஒரு போதகரை வீட்டுக்கு அழைச்சா அதுன்னு சொல்லி சில காரியங்களெல்லாம் இருக்கு. அந்த யூத மார்க்கத்தின் பிரகாரமா அது ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள அழைச்சா என்ன செய்யணும்னா, அவருடைய பாதங்களை கழுவணும், துணியினால் அவங்க பாதத்தை துடைக்கணும், பிறகு பார்க்கும்போது தலைக்கு எண்ணெய் போடணும், இப்படி பாதங்களுக்கு எண்ணெய் பூச வேண்டும், அவங்களுக்கு ஆகாரம் பரிமாறப்பட வேண்டும். ஒரு குரு அல்லது ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரருக்கு இப்படி யூதர்கள் பராமரிப்பதோ இப்படிப்பட்ட உபசரிப்பு செய்வதோ பழக்கம். இதுதான் பழக்கம். இயேசுவானவர் எவ்வளவு வேணும் குறைந்தவர் அல்ல. ஆனா அந்த தீர்க்கதரிசியாக இயேசுவானவர் அந்த சீமோனுடைய வீட்டுக்கு போகும்போது அவரை பராமரிக்கவே இல்லை. அவருடைய பாதங்கள் கழுவப்படவில்லை, அவருடைய பாதங்களுக்கு எண்ணெய் பூசவில்லை, அவருடைய தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. அவரை பராமரிப்பற்றவராக அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யாருன்னா ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு கூப்பிட்டு அற்பமா ட்ரீட் பண்ணாதீங்க. தேவன் மிகவும் அவர் வருத்தப்படுவார். இயேசுவான உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கணக்கெல்லாம் எதிர்பார்க்கவில்லை, அந்த மதிப்பு மரியாதைலாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனா பார்க்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானா பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவா. நீ கனம் பண்றியே இல்லையோ, பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவா. அப்ப இயேசுவானவர் ஒரு ஊழியக்காரரா, அவர் பிதாவானவர் கனம் பண்ண விரும்பினா யார் மூலியமாக யார் அசத்தை பண்ணுகிறார்களோ அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் கனம் பண்ண விரும்பி பார்க்கும்போது பாவியான ஸ்திரீ அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அப்ப அந்த இடத்துக்கு இயேசுவான வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவள் வீட்டுக்குள்ள தேடுறா, இயேசுவானுக்கு எதை நான் கொடுப்பேன்? அவள் பாவியான ஸ்திரீயா இருந்ததுனால விலை தைலத்தை விலை பர்ஃபியூம் வீட்டுக்குள்ள வாங்கி வைத்துக் கொண்டிருந்தான். ஆனா மனம் திரும்பின பிறகு அதை பயன்படுத்த முடியல. அவ யோசித்துக் கொண்டிருக்கா, சரியான நேரத்தில் அதை பயன்படுது. இயேசுவானவர் நம்முடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அந்த இடத்துல ஓடி அதை பார்க்கும்போது இயேசுவோட பாதத்தை கண்ணீரினால் துடைத்து
தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, ஆனால் கண்ணீரினால் நனைத்தார். ஒரு துணியினால் அவருடைய பாதம் துடைக்கப்படவில்லை, ஆனால் அந்த ஸ்திரீ தன் தலைமுடியினால இயேசுடைய பாதத்தை துடைத்தார். இயேசுடைய பாதத்துக்கு எண்ணெய் பூசவில்லை, அவருடைய தலைக்கு எண்ணெய் கொடுக்கப்படவில்லை, ஆனால் அவளோ அந்த தைல குட்டியை உடைத்து அவள் தலை சிரசில் ஊற்றினார். சிரசில் ஊற்றி அவளை அபிஷேகம் பண்ணினார். இயேசுவானவர் எல்லாரையும் அபிஷேகம் பண்றாருன்னா, ஆனா அந்த ஸ்திரீயானவர் இயேசுவானவரையே அபிஷேகம் செய்தார். சீமோன் செய்ய வேண்டிய கனம், சீமோனுடைய வீட்டுக்கு தான் வந்தார், ஆனா அவன் கனம் பண்ணவில்லை. ஆனா இயேசுவானவர் கனம் பண்ணாததை பிதாவானவர் அறிந்து வேறொரு இடத்திலிருந்து வேறு ஸ்திரியை கொண்டு வந்து அவன் கண்களுக்கு முன்பதாகவே இயேசுவானவரை கனம் பண்ணினான். இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு நீ கனம் பண்ற, எந்த அளவுக்கு உபசரிக்கிற, யோசித்து பார்க்கணும். உன்னை எல்லாரும் கனம் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிற, உன்னை உபசரிக்கணும்னு விரும்புகிற, உனக்கு எல்லாம் செய்யணும்னு விரும்புகிற, ரொம்ப நல்லதுதான். ஆனால் நீ என்ன ஆண்டவருக்காக செய்தார்? இயேசுவானவரை அவமதித்தான் அந்த மனுஷன். இத்தனைக்கு அவன் குஷ்டரோகியா இருந்து இயேசுவானவரால் சுகம் பெற்றிருந்தான். இயேசுவானத்துல நன்மை பெற்றுக்கொண்டு அந்த குருவாகி இயேசுவான வீட்டுக்கு வரும்போது அவமதித்தான். ஒவ்வொரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு வரும்போது இயேசுவானவர் தான் அவங்க வீட்டுக்கு வராரு. பிரியமானவர்களே, அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அவங்கள அருவருப்பான நினைக்காதீங்க. அவங்களுக்கு சரியாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அதை தேவனுக்காக செய்யணும். அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, ஐயோ இந்த தைலத்தை ஏன் இப்படி எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க, இதை விட்டு இருந்தா 300 பணத்தை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. அப்ப இயேசுவானவர் பார்க்கும்போது சொல்றாரு, ஏழை எப்பவுமே உங்க மத்தியில் இருக்கிறாங்க, ஆனா நான் எப்பவுமே உங்க மத்தியில் இருக்கேன். அந்த கனத்தை தேவன் விரும்பினா, அந்த ஸ்திரீயானவள் செய்த விதத்தை இயேசுவானவர் விரும்பினா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காருடைய பாதம் எங்கெங்கேயோ அலைகிறது. கரடு முரடு, பசி, பட்டினி, காடு, மலை, மனாந்திரம் என்று அலைந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாதங்களை கழுவதோ, தைலம் பூசுவதோ, கனம் பண்ணுவதோ அது பாத்திரமாய். ஆகையினால தான் அந்த ஸ்திரீயானவள் செய்யும் பொழுது இயேசுவானவர் என்ன செஞ்சாரு? அதை அங்கீகரித்து கொண்டார். அந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, இந்த சம்பவத்தை குறித்து, அந்த ஸ்திரீயை குறித்து கூட சொல்ல எல்லாரும் பேசுகிற அளவு உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவானவருக்காக எதையாக நீ செய்தது உண்டா? யோசித்தவா? எல்லாரும் பேசுகிறார்கள், ரொம்ப எல்லாரும் சொல்லிக் கொள்றார்கள். உன் வாழ்க்கையில எதையாகிலும் இயேசுவானவர் செய்திருக்கிறாயா? இயேசுவானுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காக நீ கனப்படுத்தினது உண்டா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பார்க்கும்போது இயேசுவானுடைய சீஷர்கள் கிராமங்களுக்கு ஊழியத்தை போகும்போது எல்லாராலும் கனப்படுத்தப்பட்டார். ரொம்ப திரும்பி சொல்றாங்க, ஆண்டவர் கேட்கிறாங்களுக்கு ஏதாவது குறைப்பட்டதா? அந்த ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, சீஷர்கள் ஒன்றும் குறைப்படவில்லை. ஊழியக்காருடைய குறைகளை நம்முடைய குறையா நினைச்சு நாம் அவங்களை உபசரிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஓவதியா பார்க்கும்போது விசேஷித்தமான காரியத்தை செய்தா, மிகவும் தியாகத்தோடு கூட, மிகுந்த பாரத்தோடு கூட அவனுடைய காரியங்களை அவன் எல்லாம் தள்ளி வைத்துக் கொண்டு இந்த தீர்க்கதரிசிகளை 100 தீர்க்கதரிசிகளை அவன் உபசரித்தான். யாரெல்லாம் வேதத்துல தீர்க்கதரிசியில உபசரித்தாங்களோ, தேவனுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணாங்களோ, தேவனுடைய ஊழியக்காரர்களை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களை உபசரித்தாங்களோ, அவங்க எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு வரும்போது இயேசுவானதான் வராரு. அந்த குஷ்டரோகியா இருந்து மனத்தில் குஷ்டரோகியா இருந்து சுகம் பெற்ற அந்த தோல் பதனிடுகிற சீமோன் இயேசுவானவர் அசட்டை பண்ணது போல ஒரு நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாயா? அசட்டை பண்ண வேண்டாம், நீ கனம் பண்ண கற்றுக்கொள். நீ வாழ்க்கையில சுகித்திருக்க வேண்டும், நீ முன்னேற வேண்டும், உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே எங்களே உபதியா போல மாற்றுங்க. நீங்க இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய சந்ததியில ஊழியக்காரனை எழும்ப பண்ணுவா, தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுவா, அப்போஸ்தலரை எழும்ப பண்ணுவா, ராஜாக்களை எழும்ப பண்ணுவா. ஆச்சரியமான காரியங்கள் உங்களுடைய குடும்பங்களில் நடக்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார். உங்களுடைய சரித்திரம் மாறும், உங்களுடைய குடும்பத்தினுடைய சரித்திரம் மாறும், எல்லா காரியங்களும் மாறும். பிரியமானவர்களே, ஆகையினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நாம நம்முடைய தவறுகளை நாம உணர்ந்து எங்காவது நம்ம தவறு செய்தால் அதுக்காக ஆண்டவர்கிட்ட மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் பக்கமா திரும்புவோம். இயேசுவானவரை எப்பவுமே கனம் பண்ணுகிறவர்களாக, தேவனை கனம் பண்ணுவர்களாக, தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்வர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆவியில நம்ம தேறினவர்களாக, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம புரிந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும். உபதேய தீர்க்கதரிசியா மாறி பல இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு பேசுறார். நீ தீர்க்கதரிசியா மாறணுமா? உன்னுடைய பிள்ளைங்க தீர்க்கதரிசியா மாறணுமா? உன்னுடைய பிள்ளைங்க ஆச்சரியமா காரியங்களை ஆண்டவருக்காக செய்யணுமா? ஆண்டவருக்காக விசேஷித்தமான காரியங்களை செய்யணுமா? அதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரயாசப்படுங்க, காரியங்களை செய்யுங்க. நிச்சயமா நீங்க பார்க்கும்போது நீங்க விதைப்பது அவைகளெல்லாம் 30, 60, 100 பலன் கொடுக்கும். இப்படி நம்ம அதிகமாய் தேவனுக்கு விதைக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரட்டும். கேட்ட வார்த்தைகளுக்காக தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? அன்பும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நமக்கு கொடான கொடி நினைப்பார். இந்த நாள் உபதியாக குறித்து பார்த்தோம். உபதி ஆண்டவரே கர்த்தாவராஜா தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்பட்டான். நாங்களும் எங்களுடைய ஊழியத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்பா. எங்களுக்கு நீங்க கொடுத்த ஆண்டவரை ஊழியத்துல எங்களுக்கு கொடுத்த வேலைகள மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும்பா. கிருபை தாங்க சுவாமி. அவன் கர்த்தருக்கு மிகவும் பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். நாங்களும் மிகவும் கர்த்தருக்கு பயப்படுவர்களாய் காணப்பட வேண்டும். எங்களுடைய யோசனையிலோ, எங்களுடைய வார்த்தையிலோ, எங்களுடைய நடக்கிலோ, எங்களுடைய காரியங்களிலோ ஒவ்வொன்றிலும் தேவனுக்கு பயப்பட்டு ஆண்டவரே நடந்து தினந்தோறும் ஜீவ ஊற்றை பருகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும்பா. நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, உபதியா ஊழியக்காரரை பராமரித்தது போல நாங்கள் ஊழியக்காரரை பராமரித்து இடத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய இந்த நாளில் ஆண்டவரை பராமரிப்பற்று ஆண்டவரை அங்கும் இங்குமாய் காடு, மலை, வனாந்தரங்கள், குகைகள் என்று சொல்லி கத்தா அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையோ நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, அவர்களுக்கு நன்மை செய்வீராக, நீங்க கிருபை செய்வீராக. நாங்கள் நன்மை செய்வதில் ஞானிகளாய் இருந்து நம்முடைய ஊழியக்காரரை பராமரிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, நீங்க கிருபை தருவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர் இந்த நாளிலே நினைக்கிறோம் உமக்காக பிரயாசப்படுகிற, உமக்காக ஆண்டவரே கர்த்தாவே ராஜா ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிற, பாரத்தோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. என் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்துதலும் சந்தோஷம் இன்று சதா காலையில் நம் அனைவரோடு கூட உலகம் முழுவதும் ஆயிருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு கூட தீர்க்கதரிசிகளோடு கூட நம் அனைவரோடு கூட என்றும் எப்பவுமே தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. May God bless you. all கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை. திரியேக தெய்வமே ஆராதனை, திருத்துவ தெய்வமே ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை.